ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முகத்தில் இருக்கும் பற்களினால் பெரிதும் சிரமப்படுபவரா நீங்கள்? கவலை வேண்டாம். ஒரு சில இயற்கை சிகிச்சைகள் மூலம் பற்கள் வராமல் தடுக்கலாம். அவற்றை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆவி பிடித்தல். சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகளை போக்க ஆவி பிடிக்க வேண்டும். ஏனெனில் ஆவி பிடித்தால் சருமத்துளைகளில் திறந்து சருமத்துளைகளில் தங்கியுள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் தளர்ந்துவிடும். மேலும் ஆவி பிடித்த பின் காட்டன் கொண்டு முகத்தை துடைத்தால் பருக்களை உண்டாக்கும் மாசுக்கள் மற்றும் இறந்த செல்கள் முற்றிலும் வெளிவந்துவிடும். கிராம்பு. கிராம்பும் பருக்களை போக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றாகும். அதற்கு கிராம்பை நீரில் போட்டு கொதிக்க விட்டு குளிர வைத்து பின் அதனை அரைத்து பருக்கள் உள்ள இடங்களில் தடவி 15 அல்லது 20 நிமிடம் ஊற வைத்து குளிர்ச்சியான நீரில் கழுவ வேண்டும். முகத்தை கழுவவும். அடிக்கடி முகத்தை கழுவ வேண்டும். இதனால் சருமத்தில் படியும் அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் எண்ணெய் சுரப்புகளில் எழுந்து வெளியேறும் எண்ணெய்களில் கலந்து முகப்பரு மற்றும் பிம்பிளை உருவாவதை தடுக்கலாம். சந்தனப்பொடி. சந்தனப்பொடியுடன் தயிர், கடலை மாவை, சிறிது எலும்பிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவினால் பருக்கள் நீங்குவதோடு முகமும் பொலிவோடு காணப்படும். தேன். தேனை கொண்டு பருக்கள் உள்ள இடங்களில் மசாஜ் செய்து 15 அல்லது 20 நிமிடங்கள் ஊற வைத்து பால் கொண்டு முதலில் கழுவி பின் நீரில் அலசினால் சரும வளர்ச்சியை தவிர்ப்பதோடு பருக்களையும் போக்கலாம். மேலும் இதுபோல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி.